வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து சில்க் saree ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்து லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தச்சுக்கலாம். பாருங்கள், பார்டர் வரைக்கும் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். பார்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு லென்த்து வந்து 8 இன்ச் அளவு வச்சுருக்கேன். அகலம் 2.25 இன்ச் அளவு வைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்போது நம்ம நெக்கு ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எந்த மாதிரி நெக்கு வேணும் அப்படின்னு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பாட் நெக் மாதிரி நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். லைட்டாக தான் பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 1 இன்ச் அளவில் வந்து அந்த நெக்கை சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ நெக்கு அதே ஷேப்பில் வச்சு நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். லைட்டாக நான் வந்து அந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணிட்டேன். நெக்கு கட் பண்ணிவிட்டு நெக்கு நம்ம 1 இன்ச்சில் மார்க் பண்ண பாருங்கள், அதையும் நம்ம ரெண்டும் சேர்த்து கட் பண்ணிடலாம் தனித்தனியாக. இப்போ பேப்பர் கேன்வாஸில் வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு நம்ம அந்த 1 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்து வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணும்போது வந்து பின் பண்ணிட்டு வரைஞ்சோன்னா அது நகராமல் இருக்கிறதுக்காக தான் நான் பின் பண்ணியிருக்கேன். வெளியிலேருந்து நம்ம மார்க் பண்ணுற பாருங்க, ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நம்ம தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வரைஞ்சி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பின் பண்ணியிருக்கனால அது நகரவே இல்லை, நம்மளுக்கு நல்லா ஸ்டிப்பாக நிற்கிது. நம்ம கட் பண்ணி எடுத்தோடனே பின் எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு நார்மலாக நீட்டாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ க்ரீன் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நெக்கு டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஹைன் பண்ணலாம், ஹைன் பண்ணிக்கலாம். ஹைன் பண்ணலைன்னா நம்ம இந்த மாதிரி வந்து நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து நம்ம சாரியில் வந்து 2 பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வந்து க்ரீனும் ஒன் சைடு வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங் கலர்ஸ் வச்சு நம்ம இதுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவு கட் பண்ணி எடுத்தால் போதும். கட் பண்ணி எடுத்துகிட்டு உள் நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த 1 இன்ச் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது பேக் சைடில் வந்து நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேறு கிளாத் வச்சு நம்ம அது உள் சைடு வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து உள் சைடு தைச்சிட்டோம். இது வந்து இன்னொரு சைடு கலர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம உள் சைடு நெக் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது ஓரமாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். நான் இது வந்து சாரீ கலருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலரு உங்களுக்கு வேறு மாதிரி கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வேறு கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து
பிங்க் கலரும் சேம் அந்த ப்ளவுஸ் கலரும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு இதுக்காக வந்து சேரீயில் இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ப்ளூ வந்து வச்சுருக்கேன். நெக்குக்கு பைப்பிங் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம 1 இன்ச் அளவு மார்க் பண்ணோம் பாருங்கள், அதே அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு சுற்றியும். ஏன்னா தைக்கும்போது அப்போ நம்மளுக்கு ஈவனாக கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த மார்க் வந்து நம்ம மறுபடியும் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஷேப் கிட்டேயும் நம்ம லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஷேப் வந்து லைட்டாக வந்து நம்ம தெரியணுன்றதுக்காக நான் லைட்டாக பெண்ட் பண்ணிருக்கேன். பாருங்கள், நெக்கை சுற்றி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சதை வந்து நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 2ஆக மடிச்சிடுறேன். இப்போ முக்கோண வடிவத்தில் வந்து நான் மடித்து விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் வந்து நம்ம மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது நீட்டாக வரும். எல்லாம் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஓரத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ப்ளவுஸில் தைச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 இன்ச் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவு வச்சு நம்ம தையல் போடலாம். மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இது மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு தைச்சிட்டே வந்தோன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த நெக்கில் வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற அளவு வந்து நம்ம தைச்சி விட்டுட்ருக்கேன். இப்போ தைச்சிட்டு இப்போ ப்ளவுஸோட நெக்கு வந்து நம்ம தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு நம்ம தைச்சி விட்டுட்டு அதில் உள்ள கிளாத்து நெக்கு சுற்றி வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாயிண்ட் கிட்டலாம் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டோன்னா நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு எந்த ஷேப்பில் நம்ம நெக்கு ரெடி பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா நகராமல் இருக்கிறதுக்காக தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து சென்டர் பார்த்து நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரலாம். சென்டரில் வந்து நான் பின் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தைக்கும்போது நகரும், அதுக்காக நகராமல் இருக்கிறதுக்காக நான் சென்டரில் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தைச்சிட்டு வரலாம். ஏன்னா இது ஒரு சைடு ஷேப்பாக வருது பாருங்கள், அதனால் வந்து நம்ம சென்டர்லேருந்து தைக்கும்போது இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிராஸ் கிடைக்காம இருக்கும். இது மாதிரி தைச்சி விட்டுட்டு நான் வந்து கோல்டன் பிங்க் 2 மிக்ஸ் ஆன மாதிரி லேஸ் வச்சு நான் வந்து தைக்கிறேன் நெக்கு சுற்றி. பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த லேஸ் வச்சு தைச்சிட்டோம். தைச்சி முடிச்சோன்னே பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது. ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தைச்சாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.